வெல்கம் பேக் டு நவீன் கிறிஸ்பி சேனல். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பருவதமலையோட பேஸுக்கு ஓன் வெஹிக்கிளில் போகிறவங்களுக்கு எக்ஸாக்ட் லொக்கேஷனோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. பை பஸ்ஸில் போகிறவங்களுக்கு தமிழ்நாட்டில் எங்கே இருந்தாலும் ஃபர்ஸ்ட் திருவண்ணாமலை ரீச் பண்ணிக்கோங்க. நான் சேலம் வழி திருவண்ணாமலைக்கு போனேன். என் ஃப்ரெண்ட்ஸ் சென்னையிலேருந்து வந்தாங்க. நாங்கள் திருவண்ணாமலை ரீச் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் பஸ் 4:30 கிளம்பிச்சு. அதில் காஞ்சியில் இறங்கி அங்கேருந்து ஒரு கொரியர் ஆம்னி மூலமாக நாங்கள் தென்மாதிமங்கலம் போனோம். சென்னை பூந்தமல்லியிலேருந்து பருவதமலைக்கு போலூர் வழியாக ஒரு டைரக்ட் பஸ் கூட இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நான் ஆல்ரெடியே ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவில் சொல்லியிருப்பேன், இங்கே 2 ரூட் இருக்குது மலை ஏறுறதுக்கு அப்படின்னு. அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் லிங்க்ல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவில் நாங்கள் எப்படி தென்மாதிமங்கலம் ரூட் வழியாக மலை ஏறி பருவதமலையோட உச்சியில் உள்ள மல்லிகார்ஜுனரை தரிசிச்சோன்னு காமிச்சிருந்தேன். இந்த வீடியோவில் அந்த செகண்ட் ரூட் கடலாடி வழியாக அடிவாரத்தை ரீச் பண்ண போகிறோம். இந்த பருவதமலையில் இந்த ரிஸ்கியான கடப்பாறை பாதையிலேருந்து மேலே ஏறி கோயிலை ரீச் பண்ணுறதுக்கும் கோயிலிருந்து கீழே வர்றதுக்கும் தனித்தனி ரூட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எடுக்கிறதுக்கு நிறைய ஸ்பாட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் கொஞ்சம் சேஃபாகவே பார்த்துக்கோங்க. ஏன்னா இங்கே ஏதாவது நமக்கு ஒன்று ஆச்சு அப்படின்னா சபரிமலை வெள்ளியங்கிரி மலை மாதிரி டோலி சர்வீஸ் கூட இங்கே கிடையாது. டோலினா நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒரு வயசானவங்களையோ இல்லை முடியாதவங்களையோ கீழே இருந்து மேலே தூக்கிட்டு போகிறதுக்கும் மேலே இருந்து கீழே தூக்கிட்டு போகிறதுக்கும் ஒரு டீம் இருப்பாங்க. அது வெள்ளியங்கிரிலையும் சபரிமலையிலையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு சர்வீஸ் இங்கே கிடையாது. ஸோ பி சேஃப். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்க இந்த பாயிண்ட்ல இருந்தால் 2 ரூட் பிரியுதுன்னு சொல்லியிருந்தேன். ஒன்று கடலாடிக்கு போகிற ரைட் சைட் ரூட்டு, இன்னொன்று லெஃப்ட் சைட் வழியாக போனீங்கன்னா தென்மாதிமங்கலம் ரூட்டு. நாங்கள் போன அன்னைக்கு எங்கள் டைம் என்னன்னு தெரில, இந்த கடலாடி ரூட்டில் யாருமே போகிற மாதிரியே தெரில. அது ஏங்கிறது உள்ளே போகும்போது உங்களுக்கே தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு வழியாக நம்ம தென்மாதிமங்கலம் வழியாக ஏறி பருவதமலை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணியாச்சு. மேலே சிவபெருமானையும் தரிசிச்சாச்சு. இப்போ நம்ம கடலாடி, அதாவது செகண்ட் ரூட் கடலாடி, ஓகேங்களா. கடலாடி வழியாக நம்ம கீழே இறங்கிட்டு இருக்கோம். இந்த ரூட்டில் அதிகபட்சமாக ஆட்கள் வர்றதில்லை, கடைகளும் அந்தளவுக்கு இல்லை. நீங்கள் ஒரு 4-5 பேராக வந்தீங்க அப்படின்னா இந்த ரூட்டை நீங்கள் சூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக எல்லோரும் வர்ற அந்த தென்மாதிமங்கலம் அந்த ரூட் வழியாகவே நீங்கள் போகலாம். எத்தனை வருஷம் மேடம் நீங்கள் வரீங்க இந்த பருவதமலைக்கு? 2 to 3 வருஷமா? எந்த ஊர்? இங்கேருந்து இப்போ இது கடலாடி ரூட்டு. வரும்போது மேலே வரும்போது இதே ரூட்டில் வந்தீங்களா? சரி சரி. உங்கள் இந்த மலையை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியுமா? புதுசாக? ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் ஒரு சில தெரியும். உங்கள் ஊரில் சொல்லுவாங்கல்ல, கேள்விப்பட்டிருக்கேன், இதெல்லாம் நடக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். உங்கள் ஊரில் புதுசாக ஏதாவது சொல்லுவாங்கல்ல? அங்கே போய் எது வேணாலும் நடக்கும்னு சொல்லிடுறாங்க. அதுமாரி அதிகமாக இங்கே நிறைய பேர் வருவாங்க. இன்னைக்கு ஃபுல்லாக தெரியுமா? தனியாக தான் போய் வரீங்களா போறீங்களா? அப்பா கொண்டு வந்தாருமா. ஓ, இப்போ நீங்கள் சும்மா தனியாக போயிட்டீங்களா? அவங்க பின்னாடி வராங்க. சரி 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 சரி, ஓகேடா. இன்னைக்கு பிரதோஷம்னால வந்துருக்கீங்க? ஓகே ஓகே. அப்போ எல்லா பிரதோஷம் இப்போ என்னென்ன நாளில் வருவீங்க? நான் பிரதோஷம்னா நார்மலாக மலை சுற்றுவோண்ணா. ஓகே. இந்த வாட்டி மலை ஏறுறோம். சரிடா சரி. சரிடா தேங்க்ஸ். ஓகே. சேக்கு இப்படி நடந்து வர்றதுக்கும் ஒரு காரணம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே மலை நெல்லிக்காய் இருந்துச்சு, சாப்பிட்டோம், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் பல்லு தான் கூசிடுச்சு. இந்த ரூட்டில் ஏன் ஆள் அதிகமாக வரதில்லைன்னு இப்போ தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இது ரொம்ப அமைதியாக இருக்குது. அந்த ஏரியா மாதிரி, அதாவது அந்த ரூட் மாதிரி இந்த கம்பிப்பாதை கடப்பாறை பாதை அப்படின்னு சொல்லி ரூட்டோட ஐடென்டிஃபிகேஷன் இல்லை. எந்த இடத்துல நம்ம போயிட்டுருக்கோங்கிறது தெரியாத மாதிரி இருக்குது. ஆட்களையும் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் பார்க்க முடியுது. எப்போது ஒரு இடத்துல ஃபேமிலி வராங்க, திடீர்னு ஆள் யாருமே வர மாதிரி இல்லை. அந்த 2 பசங்களை பார்த்ததுக்கப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு இப்போ அந்த ஃபேமிலியை பார்க்குறோம். இவங்களை பார்த்ததுக்கப்புறம் சரி நம்ம கரெக்டான ரூட்டில் போயிட்டுருக்கோங்கிற ஒரு ஐடியா கிடச்சி அப்புறம் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு நாங்கள் கொண்டு வந்த ஃப்ரூட்ஸ்லாம் சாப்பிட்டு திரும்ப நம்மளோட ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். இங்கே தண்ணியும் ஃபுட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பர்டிகுலராக இந்த கடலாடி ரூட்டில் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல தான் கடையவே பார்க்க முடியும். நாங்களே வர்ற ஏரியாவில் ஒரு 2 கடை தான் பார்த்தோம். ஸோ உங்களோட நீட்ஸை நீங்கள் முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கடலாடி வழியாக நடந்து போனோம் அப்படின்னா ஒரு ஆசிரமம் ஒன்று இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அதையும் உங்களுக்கு காமிக்கிறேன். டைம் எக்ஸாக்டாக ஒரு 4 மணி இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் எங்கள் எதிரில் ஆட்கள்லாம் வரதை பார்த்தோம். அவங்ககிட்ட கேட்டோம் இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னு. ஒரு 1/2 hourல ரீச் பண்ணிடலாம் அப்படின்னு சொன்னாங்க.
இந்த மலையில் ஒரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு குறிப்பிட்ட தூரம் வரைக்குமே உங்களுக்கு டவர் சிக்னல் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் மேலேயுமே ஒரு சில இடத்துலலாம் கிடச்சிச்சு. நாங்கள் இப்போ நடந்து போயிட்டு இருக்க இந்த பாதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ மூவிஸில் பார்க்குற மாதிரி இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் பர்டிகுலராக இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது மழை எதுவும் பெஞ்சிச்சு அப்படின்னா இந்த வழியாக தான் தண்ணி ட்ராவல் ஆகி போகும்னு நினைக்கிறேன். அவங்க சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட ஒரு ½ அன் ஹவரில் அந்த பார்க்கிங் ஏரியாவை ரீச் பண்ணிட்டோம். இந்த வழியிலையும் நிறைய பேர் மேலே ஏறுறாங்க போல். அப்படியே நின்றுட்டு பின்னாடி நம்ம கடந்து வந்த பாதையை திரும்பி பார்த்தோம். உண்மையிலேயே இந்த பருவதமலை எங்களுக்கு செம்ம எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸாக மட்டுமே எடுத்துக்கோங்க. என்னதான் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி இந்த வீடியோவை கொடுத்தாலுமே நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அளவுக்கு உங்களால் பண்ண முடியாது. 100% இந்த பருவதமலையோட இயற்கையும் பக்தியும் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த பருவதமலைக்கு வந்தால் மட்டும்தான் முடியும். ஸோ டைம் இருக்கும்போது நீங்கள் இந்த பருவதமலையை விசிட் பண்ணி பாருங்க. அதுக்காக ஒரு நல்ல கைடாக நம்மளோட ஃபர்ஸ்ட் பார்ட் வீடியோவும் செகண்ட் பார்ட் வீடியோவும் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், கிட்டத்தட்ட நம்ம கடலாடி அடிவாரத்தை வந்து ரீச் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஆனால் சுற்றி வந்து தான் இருக்குது இன்னும். மணி வந்து பார்த்திங்கன்னா 4:15. நம்ம மார்னிங் ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா 6:30 to 7 o'clock கிட்ட இருக்கும். நம்மளோடய சொல்லியிருந்த பருவதமலை கடலாடி அடிவாரத்தில் உள்ள விடோபானந்த சுவாமிகள் ஆசிரமம் இதுதான். நாங்கள் வந்து டைம் இல்லாதனால உள்ளே போக முடியல. இதுக்கு முன்னாடி இந்த பருவதமலை விசிட் பண்ணியிருந்தவங்க இந்த ஆசிரமத்துக்குள்ளே போயிருந்தீங்க அப்படின்னா இந்த ஆசிரமத்தோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதை ஏன் கடலாடி ரூட் அப்படின்னு சொல்றோம்னா இந்த ரூட்டோட ஸ்டார்டிங் பாயிண்ட்ல உள்ள ஒரு கிராமம் பேர் வந்து கடலாடி. இந்த கடலாடி வில்லேஜ்ல எங்களுக்கு கிடைச்ச எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி கண்டிப்பா உங்கள்கிட்ட சொல்லி ஆகணும் ஃப்ரெண்ட்ஸ். இது நீங்க போனாலும் கூட நோட்டீஸ் பண்ணி பாருங்க. ரொம்ப அமைதியா, அதுவும் குறிப்பா ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஒருவேளை நாங்க போறதுக்கு முன்னாடி ஏதாவது ஃபெஸ்டிவல் எதுவும் நடந்துச்சான்னு தெரியல. நம்மளோட சேனல்ல இது வரைக்கும் இந்த பருவதமலைக்குன்னு சேர்த்து 2 வீடியோஸ் ரிலீஸ் ஆயிருக்கு. இது கண்டிப்பா உங்களுக்கு என்னைக்கோ ஒரு நாள் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது போக என்டர்டைன்மெண்டா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் இதே மாதிரி சூப்பரான சுவாரஸ்யமான இன்ஃபர்மேஷன்ஸ் பத்தி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த முக்கியமான விஷயம் நான் சொல்லி ஆகணும். நம்ம நிறைய ஹோட்டல்ஸ்க்கு நல்லா காசு கொடுத்து சாப்பிட்றது போறோம். அது கண்டிப்பா வீட்டு சாப்பாடு அளவுக்கு இருக்காது தான். அட்லீஸ்ட் நம்ம கொடுக்குற அமௌண்ட்டுக்காவது குவாலிட்டியான ஃபுட்டை கொடுக்கலாம். அதுலயும் ஒரு சில சப்ளையர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏதோ ஃப்ரீயா சாப்பிட போன மாதிரி பிஹேவ் பண்ணுவாங்க நம்ம கிட்ட. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் அவங்க சேஞ்ச் பண்ணிட்டா நல்லா இருக்கும். அண்ட் இந்த பருவதமலை ட்ரிப் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி அடுத்த ஒரு சூப்பரான ஸ்பாட்ல நான் உங்களை மீட் பண்றேன். அது வரைக்கும் நான் உங்கள் நவீன். வெல்கம் டு நவீன் கிறிஸ்வி சேனல்.